சிங்கப்பெண்ணே சீரியல்ல அன்புக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்புக்கும் அங்க நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனந்தி முத்துவோட கல்யாணத்துல கலந்துக்கிறாங்க. ஆனா அன்பு எதிர்பாராத நேரத்துல வந்து நிக்கிறத பார்த்து ஆனந்தி ஆச்சரியப்படுறாங்க. என்ன அன்பு, உங்களுக்கு இன்னைக்கு அங்க நிச்சயதார்த்தம், நீங்க எதுக்கு வந்தீங்கங்கிறாங்க. நிச்சயதார்த்தத்துக்கும் இன்னும் நேரம் இருக்கு ஆனந்தி, அதான் நான் வந்தேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்படி அன்பு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ தொண மாப்பிள்ளையும் தொண பொண்ணு வந்து உட்காருங்கன்னு சொல்றாங்க ஐயரு. அன்பும் ஆனந்தி 2 பேரும் வந்து பக்கத்துல உட்கார்றாங்க. ஆனந்தியோட அம்மாவுக்கு சந்தேகமா இருக்கு. இவர் என்ன ஐயர் தானா? இது என்ன செய்யக்கூடாத சீர் சடங்கெல்லாம் இப்படி செஞ்சுட்டு இருக்காரு? முகூர்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே மாலையை மாத்திக்கணும். ஆனா இவர் என்னடான்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே மாலையை மாத்த சொல்றாரு. இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது தொண பொண்ணு தொண மாப்பிள்ளைக்கெல்லாம் கூட மாலையை போட்டு வைக்கிறாங்க இந்த ஐயரு. இதையெல்லாம் பார்த்து ஆனந்தியோட அம்மாவுக்கு சந்தேகமாவே இருக்கு. என்னங்க இது வித்தியாசமா செஞ்சுட்டு இருக்காரு இவர், உண்மையிலுமே ஐயர் தானாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க. இப்பெல்லாம் நடக்கிற விசேஷங்கள்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சடங்கு விசேஷ முறைகள் எல்லாம் புதுசு புதுசாக கொண்டுக்கிட்டு வர்றாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஐயரும் புதுசாக சொல்லுவார் போல இருக்கு. சரி, தொண மாப்பிள்ளைக்கும் தொண பொண்ணுக்கும் மாலை போட்டுக்கிறதுல என்ன இருக்கு, விடு பார்ப்போங்கிறாங்க. அப்போ தொண மாப்பிள்ளை தொண பொண்ணா வந்து நிற்கிறதும் ஆனந்தியும் முட்டும். அவங்க 2 பேர்த்தையும் மாலையை மாற்றிக்க சொல்லும்போது என்னடா இது, கல்யாணமான தம்பதிக்கு தான் மாலை மாற்றிக்குவாங்க, இது என்னடானா ஐயர் புதுசாக செய்கிறாரே அப்படின்னு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, சரி செய்கிற முறையாக செய்யட்டும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே முத்துவுக்கும் ஜெயந்திக்கும் கல்யாணத்தை கெட்டி மேளம் சொல்கிறாங்க. அப்போ ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு அர்ச்சனை போ எல்லார் கையிலையும் கொடுங்க, தொண மாப்பிள்ளை தொண பொண்ணுக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. இப்போ கெட்டி மேளம் சொன்னதுமே முத்து ஜெயந்திக்கு தாலியை கட்டுறாங்க. இங்கே அன்பு யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அவங்க இடுப்பில் வச்சிருந்த தாலியை எடுத்துடுறாங்க. ஆனந்தி இந்த பக்கம் இவங்க 2 பேர்த்தோட கல்யாணம் நல்லபடியாக நடந்ததுன்னு திரும்பி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் எதிர்பாராத போது அன்பு ஆனந்தி கழுத்தில் தாலியை கட்டிடுறாங்க. ஆனந்தி இதை எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா இது புதுசாக அன்பு ஏதோ பண்ணுறானேன்னு திரும்பி பார்த்தா அவங்க கழுத்தில் தாலியை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து ஆனந்தி, அன்பு நீ என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுமா? நான் தொண பண்ணா தான் வந்து உட்காந்த, என் கழுத்தில் நீ எதுக்கு தாலியை கட்டினீங்கிறாங்க. அன்பு பேசாமல் அமைதியாக இருக்காங்க. என்ன அன்பு, நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன், நீ பேசாமல் அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? கோயிலில் நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்கு, இந்த நேரத்தில் நீங்கள் வந்ததே பெரிய தப்பு. இதுலேயும் இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டியே. நான் ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ண மாதிரியெல்லாம் ஆச்சு. அதுவும் தவிர என்கிட்ட ஒரு ரகசியம் இருக்கு. என் வயிற்றுல வளர்ற குழந்தை அது மகேஷ் சாரோட குழந்தை. அந்த குழந்தைய நான் கருவில் சுமந்துட்டு இருக்கும்போது நீ வந்து என் கழுத்தில் தாலி கட்டி எனக்கு புருஷனா வந்துட்டியே, நான் உன்னை எப்படி ஏற்றுக்குவேன்னு அப்படி ஆனந்தி சொல்லிட்டு இருக்கும்போது அன்பு இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஆனந்தி நீ என்ன சொல்றீங்கிறாங்க. ஆமா அன்பு, மகேஷ் சார் தான் என் புருஷன், மகேஷ் சார் தான் எனக்கு குழந்தைய கொடுத்துருக்காரு, மகேஷ் சாரால தான் நான் நம்பி ஏமாந்திருக்கேன். இப்பதான் எனக்கு எல்லா உண்மையும் அரவிந்த் சொல்லித்தான் தெரியும். இந்த விஷயத்த நான் உன்கிட்ட எப்படியாவது மொல்ல சொல்லி புரிய வைக்கலான்னு நினைச்சேன். நீ அவசரப்பட்டு என் கழுத்துல தாலி கட்டிட்டிய அன்புன்னு சொல்லி அழுகுறாங்க ஆனந்தி. இதையெல்லாம் எதிர்பார்க்காத அன்பு சரி இப்போ நான் என்ன செய்யட்டும்னு சொல்லிக்கிட்டு நிற்கும்போது அப்போ அன்போட அம்மா வராங்க. நீ என்னடா செய்ய போற? ஏண்டா நாங்களும் உங்ககிட்ட படிப்படியா எவ்வளவு எடுத்து சொன்னோம், இந்த ஆனந்தி நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டா, வேண்டவே வேண்டாம் விட்டுருன்னு சொன்னேன். ஆரம்பத்தில் என்னமோ ஆனந்திக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனந்தி கெட்டு போனவன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இனிமே அவன் இந்த வீட்டுக்கு ஆகாதவன்னு நான் ஒதுக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நீ ஒதுங்கி வர வேண்டியதானே. மகேஷ் புள்ளைய வயிற்றுல கொடுத்துருக்கான், நீ அவ கழுத்துல தாலியை கட்டியிருக்கா. அவன் யார் கூடடா சேர்ந்து வாழ்வா? வயிற்றுல வளர்ற குழந்தைக்காக சேர்ந்து வாழ்வாளா, இல்லை தாலியை கட்டி நெஞ்சில் சுமந்துட்டு இருக்காளே அந்த புருஷனுக்காக சேர்ந்து வாழ்வாளா? ஏண்டா இப்படி எல்லாம் பண்ணீங்க? நானே எனக்காக எடுத்து சொல்லும் போதெல்லாம் நீ கேட்கலையே, ஏன் இப்படி பண்ணுன அப்படின்னு சொல்லி கன்னத்துல அரன்னு அரைஞ்சிட்டு இருக்காங்க. அன்பு என்ன செய்யறதுனே புரியாம நிக்கிறாங்க. இப்போ ஆனந்தி இந்த தாலியை கழட்டுறதா இல்ல அன்பு இருக்கும்போது நான் எப்படி இந்த தாலியை கட்டுவேன், கட்டினவன் கையால கழட்டுறதே சரின்னு நிக்கிறாங்க ஆனந்தி. மகேஷ்க்கு இந்த உண்மையெல்லாம் தெரியாத போது அப்பதான் அரவிந்த் ஓடி வராரு. ஓடி வந்ததும் அவர் கையில வச்சிருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுறாரு. மகேஷ் சார் இங்க பாத்தீங்களா, ஆனந்தியோட கர்ப்புக்கு காரணம் யார் தெரியுமா? நீங்க தான் சார். ஆனா நீங்களே இப்படி முன்னாடி நின்று அன்புக்கு ஆனந்திக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டீங்களேன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் மகேஷுக்கு அப்படியே உலகமே இருண்டு போன மாதிரி அப்படியே கரகரகரன்னு சுற்றி வந்ததும் அவர்னால என்ன செய்யறதே தெரியாம மயங்கி விழுறாரு. தண்ணியை தொளிச்சு எழுப்புறாங்க. மித்ராஸ் கேட்குறாங்க, எதுக்கு இப்போ இந்த விஷயத்தை கொண்டு வந்து சொன்னேங்கிறாங்க. பின்ன சொல்லாம எப்படி இதை மறைக்கிறது? ஆனந்தி கர்ப்பமானதுக்கு காரணம் மகேஷ் சார் தான். மகேஷும் ஆனந்தியும் தனியாக சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தது இந்த மித்ரானால தான் இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு குழப்பங்கள். ஆனந்தியோட வாழ்க்கையே இந்த பக்கமா அந்த பக்கமானு தெரியாம சரிஞ்சு போய் நிற்கிறா. அவ வாழ்க்கை இப்போ இன்னும் கேள்விக்குறியாயிருச்சு. இப்போ என்ன செய்யறதுன்னு எல்லாருமே திகைச்சு போய் நிற்கிறாங்க. யாரும் எதுவும் செய்ய வேண்டாம், மகேஷ் ஆனந்தியை நானே ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அன்பு தாலி கட்டி மனசார ஏத்துக்கிட்டாங்க. ஆனந்தி அன்போட காதல் தான் மீன் நினைச்ச ஆனந்தி இப்போ மகேஷ் சாரோட குழந்தை என் வயிற்றுல வளருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி அன்பு உன்னை
நான் ஏத்துக்குவேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க ஆனந்தி. ஆனந்தியோட கஷ்டமான இந்த சூழல் வேற யாருக்குமே வந்துடக்கூடாது. இப்ப திக்கி திணறி நிக்கிறாங்க. இப்போதைக்கு அன்பு தான் முடிவெடுக்கணும். ஆனா எல்லாருமே சேர்ந்து அன்பு ஆனந்தி நல்லா இருக்கட்டும்னு நினைச்சு இந்த கல்யாணத்தை சிறப்பா பண்ணி வச்சாங்க. ஆனந்தியோட மனசுல அன்பை மனசார ஏத்துக்கிட்டாலும் மகேஷோட குழந்தை வயித்துல வளருதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அன்பை ஏத்துக்க மனநிலைமையில இல்ல ஆனந்தி. அன்பு, நான் உனக்கு ஒரு புள்ளி கூட நான் துரோகம் பண்ண நினைக்கவே மாட்டேன் அன்பு. அப்படி இருந்தும் இவ்வளோ பெரிய பாவத்துக்கு நான் உன்னை ஆளாக்க விரும்பல. தயவுசெய்து நீ எங்கேயாவது கண்காணாத இடத்துல போய் நல்லா இரு அன்புன்னு சொல்லிட்டு ஆனந்தி அங்கிருந்து தனி மரமா போயிட்டு இருக்காங்க. எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மகேஷ் இந்த ஆனந்தியை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காரு. ஆனா எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சேன்னு நினைச்ச மித்ரா அரவிந்த் மேல சரியான கோவத்துல இருக்காங்க. இவ்வளவு நாளா யாருக்கும் தெரியாத உண்மைகளை கட்டி காப்பாற்றணும். ஆனா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்துட்டு வந்து இந்த அரவிந்த் எல்லார் மத்தியிலையும் மகேஷ் ஆனந்தியை கெடுத்துட்டாங்கிற உண்மையை வெளிப்படையா சொல்லிட்டான். இதுக்கப்புறம் நம்ம எந்த உண்மையும் மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. இப்போ மகேஷ் ஆனந்தியை ஏத்துக்குவாரா மாட்டாரா? ஆனா அன்பு கழுத்துல தாலியை கட்டினதுனால இப்போதைக்கு விலகி இருக்கலாம். ஆனா அந்த தாலியை கழட்டி கொடுக்க ரொம்ப நேரம் ஆகாதே. ஆனா ஆனந்தி யோசிக்கிறதா பார்த்தா அன்பு கூட வாழ்வாளா இல்ல மகேஷரோட சேர்ந்து வாழ்றாளா? இப்ப ரெண்டு பேர்த்தையும் விட்டு தனியா நின்று வாழ போறாளான்னு ஒன்றும் புரியல. ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் மித்ரா தான் காரணங்கிறது புரியுது. ஆனா மித்ரா மகேஷ் மேல ஆசைப்பட்டதுனால எப்படியாவது ஆனந்தியை இங்கிருந்து வெளியே தள்ளணும்னு நினைச்சாங்க. ஆனா சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் இப்ப மகேஷ் ஆனந்தி ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்குது. அன்பு ஆசைப்பட்ட மாதிரியே ஆனந்தி கழுத்துல தாலியை கட்டிட்டாங்க. ஆனா உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆனந்தி அன்பு கூட சேர்ந்து வாழ மறுக்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சிங்கப்பெண்ணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற கதைக்களத்தை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாங்க.